இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லைக் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ்னால் என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நல்ல ப்ரோக்கரேஜ் ஆப்பை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லித்தர போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு இருக்குது. இப்போது XYZன்னு ஒரு கம்பெனி இருக்குது, நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபண்டு தேவைப்படுது. அப்போ அந்த டைமில் அவங்க ஆங்கர் இன்வெஸ்டர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுவாங்க ஃபண்டுக்காக. இப்போ ஒரு டவுட் இருக்கும், ஹூ இஸ் ஆங்கர் இன்வெஸ்டர்னு. ஆங்கர் இன்வெஸ்டர்னால் வேறு யாரும் இல்லை, கம்பெனியோட க்ரோத்தை அனலைஸ் பண்ணிட்டு கம்பெனிக்கு ஃபண்டு தரவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர். இன் பிளேஸ் ஆஃப் ஃபண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர்ஸ், அதாவது 20 to 25% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன் அதர் கேஸ் கம்பெனி எப்படி வந்துட்டு ஃபண்டு ரைஸ் பண்ணுவாங்கன்னா, RHFன்னு ஒரு டாக்குமெண்ட்டை சிபியில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஐபிஓக்காக, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஐபிஓ வந்துட்டு அப்கமிங் வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பேசிக்ஸை மட்டும் பார்ப்போம். நம்மளை மாரி பப்ளிக் பீப்புள்ஸ்லாம் எப்படி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் தட் கேஸ் இதில் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. இந்த 2 எக்ஸ்சேஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிங்கிற போர்டு. இப்போ நமக்கு எக்ஸ்சேஞ்செலாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அதில் பை பண்ணிடலாம்னு நினச்சா அதுதான் தப்பு. ஏன்னா இந்தியாவில் இருக்க 60% ஆஃப் பீப்புளுக்கு மேலே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு 2 எக்ஸ்சேஞ்சில் மட்டும் நம்ம போயிட்டு பை அண்ட் செல் பண்ணோம்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும். இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா மிடில் மேன் வில் கம்ஸ் நேம் ஆஃப் புரோக்கர். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கம்பெனி, எக்ஸ்சேஞ்ச், தென் புரோக்கர் அண்ட் தென் ஒன்லி கம்ஸ் ஏ ரீட்டைல் இன்வெஸ்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர்னா வேறு யாரில், பப்ளிக் பீப்புள் தான். நம்மள மாரி பீப்புள் தான் பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஸ்டாக்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். தென் நம்ம நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வேலையை. இப்போ நம்ம ஒரு XYZங்கிற கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு ஓப்பன் எ டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, அதேமாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ரோக்கர் கன்வீனியண்ட்டாக இருப்பாங்களோ அந்த ப்ரோக்கர்கிட்ட நீங்கள் போய்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, காமனாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட், இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ்லாம். இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் சார்ஜ் பே பண்ணணும் நீங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா செல் பண்ணும்போது அதேமாரி சார்ஜஸ் பே பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ திங்ஸில் வந்துட்டு ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணணும். எப்படின்னா லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா, கம்பெனி வந்துட்டு நல்லா க்ரோத் இருக்குமா ஃப்யூச்சரில் அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறையா வந்துட்டு பார்த்துட்டு தான் அந்த ஃபோனையே நம்ம வந்து பை பண்ணுவோம். அதேமாரி தான் ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் பை பண்ணும் போதும் அந்த கம்பெனியோட அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியை வந்துட்டு பையே பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மணியும் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான மணி. தென் நமக்கு தெரிஞ்ச வெல் நோன் பர்சன்ஸோட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் அம்பானியோட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் செக்டர் இந்தமாரி ரிலேட்டடாக இருக்கும். அதானி செக்டர் வெரைட்டி ஆஃப் பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி ரத்தன் டாட்டா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 100 ஸ்டாக்ஸ் மேலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது செக்டார்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அது ஒரு எக்ஸாம்பிளோடே பார்க்கலாமே. இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் போகணும். அவங்க பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் காலேஜ் போகிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் ஒருத்தர், ஆர்ட்ஸ் காலேஜ் ஒருத்தர், மெடிக்கல் காலேஜ் ஒருத்தர், அதேமாரி பார்த்திங்கன்னா லா காலேஜ் ஒருத்தர் போகிறாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா காலேஜ்னு ஒரு பொருள் வந்து காமனாக இருக்குது. அதேமாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒவ்வொரு பிளேஸில் ட்ரேட் ஆகணும்ல, அதுதான் பார்த்திங்கன்னா செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு செக்டார்ஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் எல்லா ஸ்டாக்குமே. எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 12 செக்டார்ஸ் இருக்குது. இந்த 12 செக்டார்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அதில் ஒரு செக்டாரை போய் இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. அந்த செக்டாரில் எந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கில் போய் பை பண்ணோம்னா அவங்களோட மார்க்கெட் கேப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த மார்க்கெட் கேப் 1 lakh crore மேலே இருந்ததுன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுவே பார்த்திங்கன்னா அது கம்மியாக இருந்ததுன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு இப்போ ஒரு 500 crores இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா அது பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ்.
இந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதேமாரி பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக்கை எப்படி வந்துட்டு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தென் அப்கமிங் வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.